இன்றைக்கி நம்ம ஷாலியோட ஹையர் எண்டான விஸ்தா எக்யூப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம விஸ்தாவை எப்படி யூஸ் பண்ணும், என்னென்ன மோட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்யூப்மெண்ட்டோட பவர் கேபிளோட ஒரு எண்டை ஜங்ஷன்லேயும் அனதர் எண்டை பேக் சைடில் இருக்கிற சாக்கெட்லேயும் கனெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம பவர் பட்டனை ஆன் பண்ணோடனே எக்யூப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிக்கும். செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அவுட்புட்மே 1 தான் காட்டும். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட் செல்ஃப் டயக்னோசிஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரீகாலுங்கிறது லாஸ்ட் டைம் நம்ம என்ன செட்டிங்ஸ் வச்சுருந்தோமோ ஆட்டோமேட்டிக்காக அதை ரீகால் பண்ணிக்கும். நம்ம சிஸ்டம் செட்டப்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். நம்ம ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வால்யூம். நெக்ஸ்ட் ஒன் டைம் செட்டப். நெக்ஸ்ட் ஒன் சாக்கெட் செலெக்ஷன். நமக்கு தேவையான சாக்கெட்டை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேலிப்ரேஷன். நம்ம எக்யூப்மெண்ட்க்கு கேலிப்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா அந்த கோடை இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன் அபவுட். நம்ம ப்ராடக்டோட நேம், சீரியல் நம்பர் அண்ட் அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாமே இதில் ஷோ பண்ணும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 100 வர யூசர்ஸோட ப்ரோக்ராம்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ கரெக்டாக நம்ம எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 யூசர் ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுக்கு. ஸோ உங்களுக்கு அதே யூசர் ப்ரோக்ராம் வேணுன்னா அதை செலக்ட் பண்ணி லோட் ஆப்ஷன் ஒரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும்னா கீழே இருக்க ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டோன்னா அந்த யூசரோட ப்ரோக்ராமும் சேவ் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி இருக்க ப்ரோக்ராமை லோட் பண்ணிக்கிறேன். நம்ம ஷாலியா PREM இண்டிகேட்டர் நம்ம பேஷண்ட் பிளேட்டை எக்யூப்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணலன்றதுனால பேஷண்ட் பிளேட் சாக்கெட் அண்ட் டிஸ்பிளேல ஆல்சோ நமக்கு விஷுவல் அண்ட் ஆடியோ அலாரமாக வார்னிங் பண்ணும். நம்ம ECUவில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோனோகட், மோனோகொயாக், பைபோலார் கட், பைபோலார் கொயாக். ஃபர்ஸ்ட் நம்ம மோனோபோலார் மோட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோ கட். தின்னான டிஷ்யூஸில் ப்ரிசைஸ் அண்ட் க்ளீனான கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பியூர் கட். ஹீமோஸ்டசிஸ் இல்லாமல் கட்டிங் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளெண்ட் 1. இது பார்த்தீங்கன்னா லோ ஹீமோஸ்டசிஸில் கட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மோட். நெக்ஸ்ட் ஒன் பிளெண்ட் 2. இது பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டான ஹீமோஸ்டசிஸில் கட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மோட். நெக்ஸ்ட் மோட் எண்டோ 1. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்ரேட்டான பல்ஸ் இன்டர்வெல்ல பல்ஸ் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் எண்டோ 2. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பல்ஸ் இன்டர்வெல்ல பல்ஸ் கட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோ கட். இது பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஆர் ஃப்ளூயிட் கட்டிங்காக யூஸ் பண்ணுற மோட். நெக்ஸ்ட் ஃபீச்சர் மோனோபோலார் கொயாக். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட். டீப் டிஷ்யூ நெக்ரோசிஸோட கொயாக் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா டெசிகேட். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் டெலிகேட்டான டிஷ்யூக்கு கொயாகுலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மோட். இதில் நம்மளால் லார்ஜர் டிஷ்யூ ஏரியாவை சாஃப்ட் கொயாகுலேஷனில் கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபல்கர் மோட். லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் நான் டச் கொயாகுலேஷன் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே. இதில் நம்மளால் லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் நான் டச் கொயாகுலேஷன் மாடரேட் கவரேஜ்க்கு பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஹை ஸ்ப்ரே. இந்த மோடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் நான் டச் கொயாகுலேஷன் லார்ஜர் ஏரியாவை கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கொயாக். இது நம்ம அண்டர் வாட்டர் ஆர் ஃப்ளூயிடில் கொயாகுலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மோட். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பைபோலார் கட். இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்குது. மேக்ரோ, பை கட், ஸ்மார்ட் கட். ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ரோ கட். இந்த மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசைஸ்டான பைபோலார் கட்டிங்கை ஹீமோஸ்டசிஸோட அச்சீவ் பண்ண முடியும். ஹை வோல்டேஜில் க்ளீனான பைபோலார் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்மார்ட் கட். இந்த மோடில் நம்ம மாடரேட் ஹீமோஸ்டசிஸ் வித் கட்டிங் பண்ண முடியும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சீலர் சாக்கெட்டில் டெலிவரி ஆகும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பைபோலார் கொயாக். இதில் பார்த்தீங்கன்னா 5 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மைக்ரோ மோட் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டான டிஷ்யூஸ்க்கு லோ இன்டென்சிட்டியில் பைபோலார் கொயாகுலேஷன் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்க்குமே பைபோலார் கொயாக் வித் மாடரேட் ஹீமோஸ்டசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ரொம்பவே திக்கான டிஷ்யூஸ்க்கு கொயாகுலேஷன் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் இருக்க ஃபைன் சீல் அண்ட் ரேபிட் சீல் ரெண்டுமே சீலர் சாக்கெட்டில் தான் அவுட்புட் வரும். ஃபைன் சீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னான டிஷ்யூஸ்க்கு சீலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ரேபிட் சீல் ஸ்டாண்டர்ட் வெசல் சீலிங் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மோனோபோலார் அண்ட் பைபோலார் அக்சசரிஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பேஷண்ட் பிளேட் கேபிளோட ஒரு எண்டை பேஷண்ட் பிளேட்லையும் அனதர் எண்டை நம்ம எக்யூப்மெண்ட்லையும் கனெக்ட் பண்ணணும். நம்ம எக்யூப்மெண்ட்ல பேஷண்ட் பிளேட்டை கனெக்ட் பண்ண உடனே நம்ம PREM இண்டிகேட்டர் கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் பெடலை கனெக்ட் பண்ணலாம். ஃபுட் ஸ்விட்சோட ஒரு எண்டை நம்ம எக்யூப்மெண்ட்டோட பேக் சைடில் இருக்க சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம மோனோபோலார் பென்சிலை கனெக்ட் பண்ணலாம். மோனோபோலார் பென்சிலோட ஒரு எண்டை மோனோபோலார் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பென்சிலில் இருக்க ஹேண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வச்சு மோனோபோலார் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம கோயாகுலேஷன் பண்ணுறோம். நம்ம கட் ஆர் கோயாகுலேட் பண்ணும்போது டிஸ்பிளே அண்ட் சாக்கெட்லேயுமே இண்டிகேட்டர் காட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பென்சிலில் இருக்க ஸ்விட்ச் யூஸ் பண்ணாமல் ஃபுட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி கட் அண்ட் கோயாகுலேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபுட் ஸ்விட்சில் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கோயாகுலேஷன். நம்ம பைபோலார் கட் அண்ட் பைபோலார் கோயாகுலேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போது நான் நம்மளோட ஷாலியா அக்சர் மேக்ஸ் எடுத்திருக்கேன். பைபோலார் கட் அண்ட் கோயாகுலேட் பண்ணும்போது நமக்கு அதில் தேவைப்படுற மோட், அதில் தேவைப்படுற வாட்ஸை வச்சு செட் பண்ணிவிட்டு நார்மலாக ஹேண்ட் ஆர் ஃபுட் ஸ்விட்ச்லையுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெசல் சீலர் மோட்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RF கட் அண்ட் RF கோயாகுலேஷன். நெக்ஸ்ட் ஒன் பைபோலார் அண்ட் சீலர். பைபோலாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா 5 மோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். மேக்ரோ, பை கட், மைக்ரோ, ஸ்டாண்டர்ட், ஃபோர்ஸ். சீலர்லேயுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த ஃபைன் சீல் அண்ட் ரேபிட் சீல். நம்ம RF கட் பற்றி பார்க்கலாம். RF கட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கட். மாடர்ன் ஹீமோதசிஸில் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த கட் யூஸ் ஆகும். ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ப் கட். மினிமம் ஹீமோதசிஸ் யூஸ் பண்ணி க்ளீனான கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ப் கட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா RF கோயாகுலேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப் கோயாகுலேஷன் ரெண்டு மோட் அவைலபிளாக இருக்குது. பிளேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கோயாகுலேட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் கோயாகுலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ப் பிளேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கோயாகுலேட் பண்ண நம்ம ஷார்ப் கோயாகுலேஷன் யூஸாக இருக்கும். இப்போ நம்ம RF கட் அண்ட் கோயாகுலேட் பண்ணலாம். அதுலேயுமே நமக்கு தேவையான மோடை செலக்ட் பண்ணி அதில் தேவையான பவரை செட் பண்ணி கட் அண்ட் கோயாகுலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஹேண்டில் யூஸ் பண்ணி சீல் பண்ணலாம். நம்ம சீலர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 மோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான மோட் செலக்ட் பண்ணிட்டு சீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சலைன் ஃபீச்சர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் கோயாக்னு 2 மோட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சலைன் கட் 1, 2, 3ன்னு 3 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சலைன் கட் 1ல் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டான டிஷ்யூஸ்க்கு லோ இன்டென்சிட்டியில் சலைன் பிளாஸ்மா கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சலைன் 2ல் மீடியம் இன்டென்சிட்டியில் சலைன் பிளாஸ்மா கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சலைன் கட் 3ல் ரிசெக்ஷன் அண்ட் வேக்ரேஷனில் சலைன் பிளாஸ்மா கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன் சலைன் கொயாக். இதில் பார்த்தீங்கன்னா சலைன் சாஃப்ட், சலைன் ஸ்டாண்டர்ட், சலைன் ஃபோர்ஸ்னு 3 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கட் மோட்ஸில் பார்த்துருந்த மாதிரி சலைன் சாஃப்டில் டெலிகேட்டான டிஷ்யூக்கு லோ இன்டென்சிட்டியில் கோயாகுலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சலைன் ஸ்டாண்டர்ட். மீடியம் இன்டென்சிட்டி யூஸ் பண்ணி ஆப்டிமம் கோயாகுலேஷன் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சலைன் ஃபோர்ஸ். ரிசெக்ஷன் அண்ட் வேப்பரைசேஷனில் சலைன் பிளாஸ்மா கொயாக் பண்ணுறதுக்கு இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. சலைன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போது ஒர்க்கிங் எலமெண்ட் எடுத்திருக்கேன். ஒர்க்கிங் எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மோடை செட் பண்ணி நம்ம நார்மலாக கட் அண்ட் கொயாக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஷாலியாவில் இருக்க ஃபீச்சர்ஸ். இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.